நலமான வாழ்வே நிறைவான பெருஞ்செல்வம். இந்த கண் ஒளி, கண்ணோட பவர் நல்லா இருக்கிறதுக்கு, கண்ணோட பார்வை திறன் நல்லா மேம்பட்டு இருக்கிறதுக்கு பீட்டா கரோட்டின் என்று சொல்லக்கூடிய ஒரு பொருள் உதவியாக இருக்குதுன்னு சொல்லி கண் மருத்துவர்லாம் சொல்லுவாங்க. கூடவே அவங்க சொல்லுவாங்க, இந்த கரோட்டின் சொல்லக்கூடிய இந்த சத்து கேரட்டில் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் சுருள் பாசின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்பெருலினா அப்படின்னு சொல்லிட்டு கேப்சல்லாம் விற்பாங்க மருந்து கடைகளில். அதை வாங்கி சாப்பிட்லாம். அதில் அந்த பீட்டா கரோட்டின் நிறைய இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இது ரெண்டு மட்டும் இல்லாமல், இந்த ரெண்டு உணவுப் பொருள் இல்லாத அந்த காலத்தில் இந்த கரோட்டின், பீட்டா கரோட்டின் சொல்லக்கூடிய அந்த சத்தை நம்முடைய முன்னோர்கள் எப்படி தன் உடலுக்கு தேவையானதை பெற்றாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். திணை அரிசி, சிறுதானியத்தில் ஒரு வகை திணைன்னு சொல்லுவாங்க. வரகு சாமை திணை அப்படி சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த திணை அரிசியை வாங்கி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் இந்த கேரட்டில் கிடைக்கக்கூடிய அந்த பீட்டா கரோட்டின் சத்துக்கள் முழுக்க அதில் கிடைச்சிடும் நமக்கு தாராளமாக. அதில் கூடுதல் சிறப்பு என்னன்னா, அந்த திணை அரிசி என்பது அரிசி உணவு எப்படி நமக்கு சாப்பிட்றோமோ அதே போல் சுவையோடு இருக்கும், சத்தோடும் இருக்கும். அரிசியில் நம்ம என்னெல்லாம் செய்து சாப்பிட்றோம்? சோறாக்கி சாம்பார், காரக்குழம்பு, ரசம்லாம் போட்டு சாப்பிட்றோம். அதே போல் அந்த திணை அரிசியை சோறாக்கி சாப்பிட்லாம். ரவை உப்புமா எப்படி செய்து சாப்பிட்றோமோ அது மாதிரி திணை அரிசியில் உப்புமா செய்து சாப்பிட்லாம். பொங்கல் செய்து சாப்பிட்லாம். அதை கஞ்சியாக சாப்பிடலாம். பாயசம் வச்சு சாப்பிடலாம். அல்லது இந்த அடை போல் செய்கிறாங்க பாருங்கள், அது போல் செய்து சாப்பிட்லாம். கொழுக்கட்டெல்லாம் செய்கிறாங்க பாருங்கள், அதுக்கு அதை அரைச்சி அதை செய்து சாப்பிட்லாம். அதை அரைச்சி வெங்காயம்லாம் போட்டு ஊத்தப்பம் மாதிரி அப்படி சாப்பிட்லாம். அரிசி, நெல் அரிசியில் நாம் என்னெல்லாம் செய்து சாப்பிட்றோமோ அத்தனையும் அந்த திணை அரிசியில் செய்து சாப்பிட்லாம். நெல் அரிசியில் சாப்பிட்டா நமக்கு என்ன சுவை, என்ன அந்த நமக்கு சத்து கிடைக்குதோ அந்த சத்து பல மடங்காக கிடைக்கிறதோடு அந்த சுவையும் கிடைக்கும் நமக்கு. அதனால் இந்த திணை அரிசியை நம்மால் முடிஞ்ச வரைக்கும் தாராளமாக பயன்படுத்தினா இந்த கண்ணில் கேட்ராக்ட்னு சொல்கிற பிரச்சனையோ இல்லை கண் பார்வை குறைபாடுகளோ பெருமளவு தவிர்த்துலாங்கிறது தான் இன்றைய தகவல். இந்த நல்ல தகவல் 4 பேருக்கு தெரிவிக்கணும்னு நினச்சிங்கன்னு சொன்னால், பரவணும்னு நினச்சிங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அன்புடன் காஞ்சி முகிலன்.